ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனுங்கிறது ப்ரோக்ராமோடைய ஒரு பார்ட். ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஃபங்க்ஷன் தான். அப்போ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், இல்லை பில்டின் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த டிஜிட் ப்ரோக்ராம், ஈஸ் டிஜிட், அதே மாதிரி ஈஸ் அப்பர், ஈஸ் லோயர் அப்பர்னு சொல்லி நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு ஃபங்க்ஷன் பார்க்குறோம், அனானமஸ் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அனானமஸ் ஃபங்க்ஷன்னா லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபோர்த்து வெரைட்டியாக ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரெக்கர்சிவ்னா ஒரு ஜாபை ரிப்பீட்டடாக பர்ஃபார்ம் பண்ணுறது. எ ஃபங்க்ஷன் விச் கால்ஸ் இட் செல்ஃப் அகெயின் அண்ட் அகெயின் டு பர்ஃபார்ம் த ரெக்வயர்டு டாஸ்க். கொடுக்கப்பட்ட ஜாபை திரும்ப திரும்ப கால் பண்ணி இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணும். ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திரும்ப திரும்ப கால் பண்ணி ஜாபை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் வருவோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான டாஸ்க்கை க்ரியேட் பண்ணி அதுக்கான இன்புட்டு, ப்ராசஸ், அவுட்புட் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்குள்ளேயும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செப்பரேட்டாகவும் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயும் நம்ம கால் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்டு டெஃப் கீவேர்டு, DEFனு கொடுத்துருவோம். அது பார்த்திங்கனால கீவேர்டுன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது பக்கத்தில் டெஃப் கீவேர்டு பக்கத்தில் கொடுத்துருக்குது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், நல்ல ப்ளூ கலரில் இருக்குது. நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு பேர் வைக்கணும். நான் ஆடுன்னு பேர் வச்சுருக்கேன். பக்கத்தில் ஸ்கொயர் எப்போதுமே ஒரு பராந்தசிஸ் இருக்கும். ஃபங்க்ஷன்னாலே ஃபங்க்ஷன் நேம் பக்கத்தில் ஒரு பராந்தசிஸ் இருக்கும். அது வந்து ஆர்கியூமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ஏரியா. அடுத்தது பக்கத்தில் கோலன்னு வச்சுருவோம். கோலன் வச்சுட்டிங்கன்னா அது வந்து இன்டென்ட் ஆகணும்னு அர்த்தம். அடுத்த லைன் வரும்போது இன்டென்ட் ஆகி தான் நம்ம வேல்யூஸை அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கணும். உள்ளே இருக்கிற பிளாக் பார்த்தீங்கன்னா இன்டென்ட் ஆகிருக்கும். அப்போ நான் 2 வேரியபிள் வச்சு வேல்யூஸ் கொடுத்து சும்மா ஒரு சம் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ஆட் ப்ராக்கெட் மட்டும் கொடுத்துருக்கேன், ரவுண்டட் ப்ராக்கெட் மட்டும். இதுதான் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபங்க்ஷனை கூப்பிடும். அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டா தான் அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். எப்போதுமே ஃபங்க்ஷனை கால் பண்ணினா தான் நம்ம ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெரைட்டியாக ஃபங்க்ஷனில் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணதுக்கு டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். நான் ஆடுங்கிறத லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னு அது பக்கத்துலேயே நான் மெசேஜ் கொடுத்துட்டேன், ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டுன்னு. இதுதான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபங்க்ஷனை கால் பண்ணி அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு வெரைட்டி நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வித் நோ ரிட்டன் டைப் அண்ட் ஆர்குமெண்ட், இல்லை நோ ஆர்குமெண்ட் நோ ரிட்டன் டைப்னு கூட சொல்லலாம். அந்த ஆடுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெஃப் ஆடு பக்கத்தில் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன், எம்டியாக இருக்குது ப்ராக்கெட். அப்போ பார்த்தீங்கன்னா நோ ஆர்குமெண்ட்னு அர்த்தம், ப்ராக்கெட் எம்டியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் எந்த விதமான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலை, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட்டை ப்ரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ நோ ரிட்டன் டைப், வேல்யூ எதையும் ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெரைட்டியை பார்க்குறோம். மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு டைப், ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட் அண்ட் நோ ரிட்டன் டைப். நோ ஆர்குமெண்ட்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃப் ஆடு பக்கத்தில் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருக்கிறதுனால தட் இஸ் நோ ஆர்குமெண்ட், எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை பார்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு வெரைட்டி, ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட் அண்டு நோ ரிட்டன் டைப். இதில் பார்த்திங்கன்னா இதனால் நம்மளுக்கு அவுட்புட் வேரி ஆக போகிறதில்ல.
நமக்கு இந்த உள்ளே எழுதக்கூடிய கோடிங்கில் இந்த ஃபங்க்ஷனில் ஸ்டெப்ஸு சேஞ்ச் ஆகும். உள்ளே கொடுக்கக்கூடிய பேராமீட்டர் சொல்லலாம், ஆர்குமெண்ட் சொல்லலாம். ஆர்குமெண்ட்டு வேரி ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டைப்ஸை நம்ம மாற்றுறதுனால அதனால் அவுட்புட்லாம் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நம்ம செகண்ட் டைப் பார்க்குறோம், ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் அண்டு நோ ரிட்டன் டைப். ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்னா ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி அதான் இப்போ கொடுத்து காமிச்சிருக்கோம். ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராக்கெட்டுக்குள்ளே 12,34 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் ஆர்குமெண்ட்டோடு கொடுக்குறேன். இது மாதிரி 12,34 கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேலே பாருங்கள், டெஃப் ஆடு x1 x2ன்னு கொடுத்துருக்கோம். இந்த x1 x2 வந்து ஃபார்முலா ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஆக்சுவல் ஆர்குமெண்ட் இருந்தால் மேலே ஃபார்முலா ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ அந்த x1, x2ங்கிறது ஃபார்முலா ஆர்குமெண்ட். அப்போ நம்ம x is equal to x1, y is equal to x2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ரிட்டன் டைப் பற்றி நம்ம எதுவும் சொல்லலை. நோ ரிட்டன் டைப். அவுட்புட்டை அங்கேயே நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இசட்டுக்கான அவுட்புட்டை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரிசல்ட் ஆஃப் அடிஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எது வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 34 பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட். x1, x2ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட். நான் அந்த இடத்துல மெசேஜாக கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு டெஃப்ங்கிற கீவேர்டை நாம் கொடுத்துருக்கோம். எது ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். அந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபங்க்ஷன் அப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான். அதோட ப்ராக்கெட்டில் கொடுக்கக்கூடியது ஆக்சுவல் ஆர்குமெண்ட்னு சொல்லக்கூடியது. ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ராக்கெட்டில் வேல்யூ பாஸ் பண்ணலாம். அந்த வேல்யூ பாஸ் பண்ணுறது பேர் தான் ஆக்சுவல் ஆர்குமெண்ட். ஸோ இது வந்து செகண்ட் டைப்பான ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் அண்டு நோ ரிட்டன் டைப் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே ப்ரோக்ராம் மாடிஃபை பண்ணி அடுத்தடுத்த வெரைட்டி அப்படியே ஈஸியாக காமிச்சிடுறோம். அப்போ அடுத்தது மூணாவது வெரைட்டி பார்க்குறோம். தேர்டு வெரைட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் டைப் அண்டு நோ ஆர்குமெண்ட். ரிட்டன் டைப் இருக்குது, ஆனால் ஆர்குமெண்ட் இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் டைப் அண்டு நோ ஆர்குமெண்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் அந்த ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆர்குமெண்ட்டை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை இந்த டைப்பில். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ரிட்டன் டைப்பை பற்றி பேசி ஆகணும். ரிட்டன் டைப்பை பற்றி பேசுகிறதுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சேர்ப்போம். ஃபங்க்ஷனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட்டை எப்போதும் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டினே இருக்குது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம இப்போ கொடுத்து காமிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுறோம். ரிட்டர்ன் இசட்னு நான் கொடுக்குறேன். இசரோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. அந்த என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டு எங்கே வரணுமோ அதை நம்ம டிசைட் பண்ணணும். அந்த எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூவை அதை நான் கட் பண்ணிவிட்டு மேலேயே ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வர்ற மாதிரி நான் அதை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் ஆஃப் அடிஷன் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதை நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் அதோடைய பொசிஷனை. அது என்னன்னு நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நான் பிரிண்ட்டுன்னு சேர்த்துடுறேன். ரிசல்ட் ஆஃப் அடிஷன்னு கொடுத்துட்றேன். கமா கொடுத்துட்டு அந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை நான் வந்து உள்ளேயே கொடுத்துட்றேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே கொடுத்துட்றேன். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே ஆடுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ ரிட்டர்ன் பண்ணுற இசட்டோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் பண்ணிவிடும். ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கூப்பிட்றோம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தபடி. அப்போ அந்த அங்கே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ரிட்டர்ன் இசட்னு ரிட்டர்ன் பண்ணுது ஃபங்க்ஷன். இசட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக அதோட அவுட்புட்டு டிஸ்பிளே ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாமல் நாம் இந்த ஆட் ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளை வச்சு கொடுக்கலாம். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். அதுதான் இப்போ நம்ம கொடுத்து பார்க்க போகிறோம். அப்போ z1
இஸ் ஈக்குவல் டு ஆட் ஆஃப்னு கொடுத்துட்டு, அப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டு கால் ஆகுது, வந்து வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை Z1 ஸ்டோர் பண்ணுறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் Z1 நான் கொடுத்துட்றேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த Z1ங்கிறத கொடுத்துட்றேன். இந்த Z1 வேரியபிளில் தான் இசட்டுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற இசட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதை நம்ம Z1ங்கிறத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துறோம். அப்போ ஒரு வேரியபிள் வச்சும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ரிசீவ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணினா ரிசீவ் பண்ணணும் அர்த்தம். ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒன்றா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே ரிசீவ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி இந்த மாதிரி Z1 ஒரு தனியாக வேரியபிள் வச்சு ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ரிசீவ் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஒரு வேரியபிள் வச்சு ரிசீவ் பண்ணிக்கலாம், இல்லை அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது வர்ற வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 விதமாக ரிசீவ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ரிசீவ் பண்ணுறதுக்கு 2 விதம். ஒன்று வேரியபிள் வச்சு ரிசீவ் பண்ணுறது, இல்லைனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே டேரெக்டாக ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து பிரிண்ட் பண்ண வைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது வெரைட்டி ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப் அண்ட் ஆர்குமெண்ட் ரெண்டுமே இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறோம். ரிட்டர்ன் டைப்பும் இருக்குது, ஆர்குமெண்ட்டும் இருக்குது. அப்போ ஏற்கனவே கொடுத்து காமிச்சோம், x1 x2ன்னு கொடுத்தோம். அது வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்டு, கீழே வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறோம், ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டு பாஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு எப்போதுமே முன்னாலே இருக்குது, ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்லேயே இருக்குது. ஸோ ரிட்டர்ன் டைப்பும் இருக்குது, ஆர்குமெண்ட்டும் இருக்குது. இதுதான் 4th டைப்பு. அப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை வேரியபிள் வச்சு ரிசீவ் பண்ணுறோம், அந்த வேரியபிளை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துறோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். தேங்க்யூ.